யாரும் அவளை பத்தி என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டேன். எப்ப அவ வாசல்ல கற்பூரத்தை கொளுத்தி வச்சுட்டு போனாலோ அந்த நிமிஷத்துல இருந்தே அவளுக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஐயோ மோகனா, தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சேடி. இனிமே நான் என்னடி பண்ணுவேன்? அத்தை, அந்த தமிழ் செல்வியை என்னால மன்னிக்கவே முடியாது அத்தை. உங்க மகனுக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் அவதான் காரணம். சரியா சொன்னீங்கக்கா. இத்தனை வருஷம் கழிச்சாவது அவ திமிரு பிடிச்சவன் இந்த வீட்டுக்கு தெரிஞ்சுதே. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆண்டி, இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு பாப்போம். இந்த வீட்டையே ஜெயிச்சு ராஜாங்கம் அங்கிள் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தானே ஃபீல் பண்றீங்க? ஐஸ்வர்யா, நான் உன்னை சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நீ பயங்கர ஷார்ப்பு தான். உங்க அண்ணன் பொண்ணாச்சே, அப்ப உங்க பிளட் எனக்கும் தானே இருக்கும்.